மட்டும்தான் வந்து ஒரு அன்பாக நடந்துக்குவாங்கங்கிறது எல்லார் வாழ்க்கையிலையும் வந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். அப்போ தான் எனக்கு தோணுச்சு, இது மாதிரி வந்து நம்ம வந்து அவங்கள்ட்ட ஹாப்பியாக வந்து நம்ம இது பண்ணிக்கணும். ஆனால் வந்து அவங்க வந்து நம்மளை பிடிக்கல போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே தோண ஆரம்பிச்சிச்சு. அது மாதிரி தான் என்னோடய லைஃப்பில் வந்து ஒரு சில நிகழ்வுகள் நடந்துச்சு. நான் என்னோடய ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஒரு பொண்ணை வந்து ரொம்ப ஒரு சின்சியராக தான் லவ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒன் சைடு தான் லவ்வு. அவங்களும் என்கிட்ட நல்லா பேசுவாங்க. ஒரு ஃப்ரெண்ட்லியாக வந்து எதாக இருந்தாலும் ஷேர் பண்ணுறது எல்லாமே இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், சரி நம்மள அவங்க வந்து லவ் பண்ணுறாங்க போல இருக்குது, அதனால தான் நம்மக்கிட்ட இந்த அளவுக்கு ஒரு நல்லா பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் என் ஃப்ரெண்டு மட்டும் சொல்லுவான், அவங்க வந்து எதார்த்தமாக தான் பேசுகிற மாதிரி தெரியுது, நீ தேவையில்லாமல் மனசுக்குள்ளே ஏதோ விஷயத்த இது பண்ணிக்காதடா, இப்போ உள்ள பொண்ணுங்கள்லாம் அதெல்லாம் வந்து கிடையாது, அவங்களுக்குன்னு பர்சனல் இதெல்லாம் இருக்கும், நீ தேவையில்லாமல் எதுவும் இது பண்ணிக்காதடா அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு மட்டும் டீமில் உள்ளவங்க பையன் மட்டும் சொல்லிக்கிட்டே இருப்பான். ஆனால் நான் அதெல்லாம் வந்து கேட்டதாகவே இல்லை. அந்த மாதிரி தான் வந்து நான் நடந்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து இது பண்ணுறப்ப தான் எனக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு. நம்மளும் அவன் சொல்கிறதும் ஒரு ஸ்டேஜில் வந்து அவன் சொல்கிறதும் கரெக்டுங்கிற மாதிரி தான் எனக்கு புரிய ஆரம்பிச்சு. ஏன்னா வந்து என்கிட்ட பேசுகிற மாதிரி தான் மற்ற டீமில் உள்ளவங்கள்ட்டையும் அவங்க பேசினாங்க. சரி, ஓகே, அவன் சொல்கிறது தான் கரெக்டு அப்படிங்கிற மாதிரி தான் நானும் கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பித்தேன். சரி, நம்ம வந்து அவங்கக்கிட்ட நம்ம லவ்வை சொல்லிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்க ஆரம்பித்தோன்னே வந்து என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த முடிவு வந்து நம்மளுக்கு சரியாக இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற மாதிரி எனக்கு சில விஷயங்கள் புரிய ஆரம்பிச்சிச்சு. அப்போ தான் நான் யோசித்தேன், சரி நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்த நம்ம வந்து கண்டிப்பாக செஞ்சே ஆகணும். நம்மளுக்கு எது பிடிக்குதோ அதை நம்ம வந்து வாழ்க்கையில் நம்ம கொண்டுட்டு போகிறது தான் நமக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி நான் யோசித்தேன். அதுக்காக சரி சொல்லிவிடுவோம், நல்லதோ ஏதோ அவங்களுக்கு பிடிச்சிருக்கா ஓகே அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிவிடுவோம். அவங்களுக்கு வேணும்னு சொன்னாங்கன்னா ஓகே, வேண்டான்னு சொன்னாங்கன்னா நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு முடிவுக்கு வர ஆரம்பிச்சிட்டேன். சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மறுநாள் வந்து அவங்கக்கிட்ட இது மாதிரி உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசணுன்னா, சொல்லுங்கள் என்ன விஷயம், ஏதாச்சும் ஒர்க்கை பற்றியா இல்லை பர்சனலாவா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை பர்சனலாக தான் பேசணுன்னு. சரி, ஓகே, ஈவினிங் வந்து ஆஃபீஸ் முடிஞ்சோடனே நான் வெயிட் பண்ணுறேன் கேன்டீனில், நீங்கள் வாங்க, எனக்கு தான் முன்னாடியே வந்து ப்ராஜெக்ட்லாம் முடிஞ்சிருச்சுல, அதனால நான் 4 வந்துடுவேன், நான் இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸோடு இருப்பேன், நீங்கள் வாங்க பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து சரி சொல்லலாம். எனக்கு ஆனால் ஒரு தயக்கமும் இருந்துச்சு, சொல்லி இவங்க ஏற்றுக்குறாங்களோ ஏற்றுக்கலையோ, வேண்டான்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து மனசுக்குள்ளே நிறைய விஷயங்கள் போயிட்டே இருந்துச்சு. ஆனால் வந்து அதுக்கப்புறம் சரி, ஓகே, எது நடந்தாலும் நடக்கட்டும், பார்த்துக்கலாம், நம்ம எது இருந்தாலும் நம்ம வந்து சமாளித்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்களை வந்து நமக்குள்ளே வந்து என்ன தான் வந்து மனசுக்குள்ளே வந்து ஒரு தைரியத்தை வர வச்சாலும், நம்மளுக்கு பிடிச்ச ஒரு பொண்ணுக்கிட்ட வந்து நம்ம சொல்கிறது இப்போங்கிறதுப்போ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் நம்மளுக்கு. அதை வந்து எடுத்துக்கிற ஒரு விதங்கிறது நமக்கு கொஞ்சம் ஒரு இதாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து கொஞ்சம் மனசை கொஞ்சம் வந்து இது பண்ணிக்கிட்டேன். சரி, பார்த்துக்கலாம், அவங்களுக்கு நம்மளை பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ எது நடந்தாலும் நம்ம ஒரு விஷயத்த வந்து நம்ம சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. அதனால வந்து நான் ஈவினிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு க்ரீட்டிங் கார்டு மட்டும் வாங்கிட்டு என்னோடய மனசில் உள்ள விஷயங்கள்லாம் அந்த க்ரீட்டிங் கார்டில் லெட்டர்ஸில் வந்து எழுதிட்டு போனேன். ஒரு ஃப்ளவர் வாங்கிட்டு அவங்கள பார்க்க போனேன். போனோன்னே அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸோடு வந்து இருந்தாங்க. சரி, நான் அவங்கள்ட்ட தனியாக பேசணும் அப்படின்னு சொன்னோன்னே சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு டேபிளில் போய்ட்டு உட்காந்து பேசினோம். என்ன விஷயம் ராஜ், என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சகஜமாக தான் பேசினாங்க. உடனே வந்து மாதிரி உங்கள்கிட்ட நான் வந்து ஒரு ப்ரப்போஸ் தான் அப்படிங்கிற மாதிரி இருந்தோன்னே அவங்களுக்கு முகமே மாறிடுச்சு. என்ன சொல்கிறீங்க என்ன அப்படின்னு கேட்டாங்க. இல்லை, நானும் உங்களை ஒன் சைடாக வந்து லவ் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு வந்து 1 இயராகவே உங்கள் மேலே வந்து ஒரு லவ்ங்கிற ஒரு விஷயம் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு க்ரீட்டிங் கார்டை நீங்கள் இப்போ பார்க்க வேண்டாம், வீட்டில் போயிட்டு பாருங்கள். புரியாமல் கிடையாது, கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சிச்சு. இருந்தாலும் நம்ம வந்து என்ன தான் வந்து நம்ம ஒரு விஷயத்த வந்து சரியாக செஞ்சாலும் அதை நம்மளுக்கு வந்து கரெக்டான ஒரு வேலை நம்ம கொண்டுட்டு போகிறதுங்கிறது நம்மளுக்கு இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. சரி, பார்த்துக்கலாம், நம்ம வந்து ஒரு சில விஷயத்த வந்து நம்ம வந்து கொஞ்சம் முயற்சி பண்ணி தான் நம்ம இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன முடிவு பண்ணேன்னா, சரி இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஒரு சில விஷயங்களை வந்து இனிமேல் யோசிச்சுனாச்சும் நம்ம முடிவு எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. சரி, பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் சரின்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணேன்னா, சரி இதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு முயற்சி விஷயங்களை வந்து நம்ம வந்து சரியான ஒரு இதுக்கு நம்ம எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதுனால நான் வந்து
ஒரு சிலதை நம்ம கொஞ்சம் முயற்சி பண்ணணும் அப்படிங்கிறது மாதிரி தோணுச்சு. ஏன்னா எதுக்கு எடுத்தாலும் நம்ம மற்றவங்கள்ட்ட சஜஷன் கேட்குறதுனாலையோ இல்லை என்ன முடிவுங்கிறதுனாலையோ வந்து ஏதாச்சும் மாற போகிறான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது அப்படிங்கிறது மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. மாற போகிறதும் இல்லை அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோண ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் எனக்கும் புரிஞ்சிச்சு. சரி நம்ம பார்த்துக்கலாம், நம்ம வந்து இப்போதைக்கு வந்து சூழ்நிலை கொஞ்சம் சரியாக இல்லாதனால வந்து நம்ம ஒரு முயற்சி பண்ணி பார்ப்போம், எது நடக்குதோ நடக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம வந்து கடவுள் விட்ட வழி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போக வேண்டியதான் அப்படிங்கிறது மாதிரி தான் நான் யோசித்தேன். அதுக்கப்புறம் வந்து சரி இவங்க அக்கா கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டேன். இது மாதிரி எனக்கு ஏதாச்சும் ஒரு வேலை இருந்தால் மட்டும் வாங்கி கொடுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அவளும் வந்து சரி நான் வாங்கி கொடுக்குறேம்மா, நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் ஆறுதலாக தான் பேசுனுச்சு. ஏன்னா அக்காவும் கஷ்டத்தில் தான் இருக்குது. அதுவும் வந்து அந்தளவுக்கு வசதியாக இல்லை. என் மாமாவுக்கு வந்து கம்மியான சம்பளம் தான், வாடகை வீட்டில் தான் இருக்காங்க. அக்காவும் வேலை பார்க்குது, குழந்தைங்க 2 குழந்தைங்க இருக்காங்க. ஏதோ போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி தான் இருந்துச்சு. அதனால வந்து அதுவும் கஷ்டப்படுறதுனால அதுகிட்ட நம்ம எதுவும் எதிர்பார்க்க முடியாது. ஓரளவு நல்லா இருந்துச்சுன்னா அதை நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. நல்ல ஓரளவு கஷ்டமான சூழ்நிலையில் அது இருக்கிறனால நம்மளுக்கு செய்யலை பண்ணலாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தான் வந்து அக்கா இருந்துச்சு. அதனால் நான் என்ன யோசித்தேன்னா, இதுக்கப்புறம் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து இது பண்ணால் போதும், வேறு எதுவும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் முடிவு பண்ணேன். அதனால் நான் என்ன யோசித்தேன்னா, இதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு சில விஷயத்த கொஞ்சம் யோசித்து தான் முடிவெடுக்கணும். இதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து சரியான ஒரு இது வந்து கிடைக்கிறதுக்கு நம்ம தான் இனிமேல் வந்து ஒரு முயற்சி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நான் யோசித்தேன். அதனால் வந்து நான் வந்து யோசித்த விஷயத்துக்கு வந்து இது சரியான ஒரு டைம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தோணுச்சு. ஒரு சிலதை நம்ம வந்து சரியான இதில் நம்ம கொண்டுட்டு போகிறதுக்கு இப்போதைக்கு என்ன நடக்குமோ அதை நம்ம வந்து ஒரு சரியான இதுக்கு நம்ம கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. சரி பார்த்துக்கலான்ட்டு அப்புறம் அக்கா கிட்ட ஹெல்ப் கேட்டேன். அப்புறம் அக்காவும் வந்து நான் வேலை வாங்கி தரேன், நீ அதை பற்றியெல்லாம் ஒன்றும் மனசை போட்டு எதுவும் குழப்பிகிட்டு இருக்காத, எதுக்கு நீ அதெல்லாம் போட்டு குழப்பிகிட்டு இருக்க, அதெல்லாம் பற்றி நினைக்காத, எது இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம், எதையுமே வந்து நீ மனசை போட்டு இது பண்ணிகிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு சொன்னிச்சு. சரின்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் வெயிட் பண்ணுறேன்க்கா, நீ ஏதாச்சும் தெரிஞ்ச கம்பெனிஸ் ஏதாச்சும் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட இருந்தால் சொல்லுக்கா அப்படின்ட்டு சொன்னேன். அதுக்கப்புறம் 2-3 நாளுக்கு அப்புறம் அக்கா வந்து ஒரு 4-5 கம்பெனியில் தெரிஞ்சவங்க மூலயமா வந்து ரெஃபர் பண்ணி இன்டர்வியூக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துச்சு. ஏன்னா அக்காவுக்கு வந்து சேல்ரி ஒரு 25,000 வாங்குது அப்படிங்கிறதுனால அதுக்கு வந்து ஓரளவு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருந்தாங்க. அதனால வந்து இங்கே இது பண்ணுறதுக்காக அது வந்து இது பண்ணிகிட்டு இருந்துச்சு. சரி பார்த்துக்கலாம், நம்ம ஒரு சில விஷயத்த கொஞ்சம் வந்து நம்ம பொறுமையாக தான் நம்ம கையாளணும். எதையுமே எடுத்தங்கோத்தோன்னு நம்ம வந்து செஞ்சிட முடியாது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக தான் நம்ம வந்து இந்த விஷயத்தில் நம்ம வந்து முடிவெடுக்கணும் அப்படிங்கிறது மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. அதனால நான் என்ன பண்ணேன்னா, இந்த விஷயத்தில் வந்து நீங்கள் இனிமே யார் பேச்சையும் நம்ம கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. எதா இருந்தாலும் நம்மளுக்கு வந்து இந்த முடிவு எடுக்கிறதுக்கு இது சரியான ஒரு இதான திட்டம் கண்டிப்பாக கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதனால நான் முயற்சி பண்ண வரைக்கும் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும்